ஒரு அருமையான டேஸ்ட்டில் பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய் அதை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் செய்கிறதுனால ஜீரக சம்பா ரைஸ் ஒரு அரை மணி நேரம் நான் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் 2 டம்ளர் எடுத்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸுக்கு தேங்காய் பால் 1.5 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காய் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, ஒரு கேரட்டு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு தூள் சீவி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழம், 3 பச்சை மிளகாய் ஒரு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ப்ரெட்டு ஒரு 5 ப்ரெட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை வகைகள் முந்திரி பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பட்டை ஒரு 4 பஞ்சு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி முக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகாய் தூள், கரம் மசாலா, இதெல்லாம் தேவையான பொருட்கள். நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம பட்டை வகைகள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. இது தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா, காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நம்ம வதக்கி இப்படி கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த காயெல்லாம் வேகிற வரைக்கும். இதனால் காயெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அரை பழம் எலுமிச்சம்பழத்தோட சாறு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் இதோட நம்ம சேர்த்துக்கலாம், அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ரைஸ் பார்த்தீங்கன்னா அரை பங்கு மட்டும்தான் வேகணும். ஹை ஃப்ளேமில் நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணுறதுக்காக தோசைக்கல் நான் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். தோசைக்கல் சூடானது மேலே இது அப்படியே நம்ம சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ப்ரெட்டோட ஓரத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண ப்ரெட்டு தூளை ப்ரெட் பீசஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரம் எண்ணெய் அப்சர்வ் ஆகாமல் பொரிஞ்சிக்கணும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும்.
தம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகுதுங்க. இப்போ சாப்பாடு சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொரிச்ச ப்ரெட் பீஸை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிரிஞ்சி சாதம் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் மறக்காமல் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.